إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 3 மனிதர்கள் அந்த மஜ்லிஸை நோக்கி வருகிறார்கள். ஒருவர் என்ன செய்கிறார், நபிகளாருக்கு நெருக்கமாக போய் அமர்ந்து அந்த உரையை செவிமடுக்கிறார். இரண்டாவது மனிதர் கொஞ்சம் ஓரமாக சென்று ஒதுங்கி இருந்து கொள்கிறார். மூன்றாவது மனிதர் அந்த மஜ்லிஸிலே அமராமல் திரும்பி சென்று விடுகிறார். இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, முதலாவது மனிதர் நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அந்த மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டார். அந்த மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் நெருக்கமாக வந்தார். அல்லாஹ்வும் அந்த மனிதனை தன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் நெருக்கி கொண்டான் என்றார்கள். இரண்டாவது மனிதர் கொஞ்சம் ஒதுங்கி போய் தள்ளி அமர்ந்து கொண்டார். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு அருள் புரிய வெட்கப்படுகிறான் என்றார்கள். மூன்றாவது மனிதர் அந்த மஜ்லிஸில் அமராமல் புறக்கணித்து சென்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை புறக்கணித்தார். அல்லாஹ்வும் அந்த மனிதரை புறக்கணித்தான் என்று சொன்னார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பது என்பது, இஸ்லாத்தை படிப்பது என்பது, குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகின்ற மஜ்லிஸிலே அமர்ந்திருப்பது என்பது எங்களை நேரடியாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதிலும் பாருங்கள், நபிகளாருக்கு நெருக்கமாக அமர்ந்த மனிதரை அல்லாஹ் அதிகம் வரவேற்கிறான், ரஹ்மத்தின் பக்கம் நெருக்கிக் கொள்கிறான். இன்றைக்கு சாதாரணமாக நாங்கள் மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளுக்கு சென்றால் பெரும்பான்மையானவர்களுடைய நிலை என்ன? ஒதுங்கி இருந்து கொள்வார்கள், பாதையோரமாக நின்று கொள்வார்கள், மஜ்லிஸிலே இருக்கிற தள்ளி போய் அமர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்கும் அந்த மஜ்லிஸுக்கும் இடையில் நெருக்கம் இருக்காது.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற அந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ளித் தருகின்ற மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸில் எந்த அளவு நெருக்கமாக பேசுகின்ற மனிதருக்கு பக்கத்திலே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகம் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டால் மனிதன் சுவர்க்கம் நுழைவதற்கு அதுதான் காரணம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடி ஒரு பாதையை தேர்வு செய்கின்றாரோ அதனூடாக அல்லாஹ் சுவனப்பாதையை இலகுபடுத்துகிறான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமாக இருந்தால் அதனூடாக சுவனப்பாதை இலகுபடுத்தப்படும். மறந்துவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், உங்களுடைய நல்ல காரியங்கள் உங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கும், சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் என்று நினைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்கள் உங்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கும், சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் என்று நினைக்காதீர்கள் என்றார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதுதானா உங்களுக்கும் நிலை என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஅம், எனக்கும் அதுதான் நிலை. நான் செய்கிற அமல், நான் செய்கிற இபாதத்து மட்டும் என்னை சுவர்க்கம் கொண்டு போகாது. இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை போர்த்தி கொண்டான், அதனாலதான் நான் சுவர்க்கம் போகிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், என்ன அமல் செய்தாலும் அந்த அமலினூடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் மறுமை நாளில் சுவர்க்கம் போக இயலாது. எனவே நாங்கள் செய்கின்ற அந்த இபாதத்துக்களினூடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தால் சுவர்க்கம் போகலாம். அதனால தானே ஹதீஸுகள்ல படிக்கிறோம், காலம் முழுக்க விபச்சாரம் செய்த ஒரு விபச்சார பெண்மணி பாதையிலே நடந்து வருகிறாள். ஒரு நாய் தண்ணீர் தாகத்தினால் தவிக்கிறது. என்ன செய்கிறார்? கிணற்றுக்குள் இறங்கி அந்த நாய்க்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். விபச்சாரி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தது, சுவர்க்கம் நுழைந்தார் என்றாங்க. சுவர்க்கம் எங்க இருக்குது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டால் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அந்த ரஹ்மத்தை, சுவர்க்கம் நுழைவதற்கு எந்த ரஹ்மத்து அவசியமோ அந்த ரஹ்மத்தை அள்ளி தருகின்ற மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸ். எனவே எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னா பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸிலே நெருக்கமாக அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க முடியுமாக இருந்தால் அதனூடாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க போதுமானது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விட்டால் அதனூடாக சுவனப்பாதை இலகுபடுத்தப்படும் என்ற அடிப்படையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்போம். சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவோம். நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை நினைவூட்டியவனாக தலைப்புக்கு நான் வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபி வழியும் நமது நிலையும் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நபி வழி என்று சொன்னால் என்ன சகோதரர்களே? நபி வழி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே மனித சமூகத்தை படைத்த அல்லாஹ் அந்த மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக மனிதர்களிலிருந்து புனிதர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தவர்கள் தான் நபிமார்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அந்த அடிப்படையில் கடைசி மனித சமூகமான எங்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த அந்த
உத்தமர் யார், அந்த மாமனிதர் யார்? அவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நானும் நீங்களும் நம்புகின்ற அந்த மனிதர். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பிய அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். யாருக்கு? எந்த சமுதாயத்திற்கு அந்த நபியை அல்லாஹ் அனுப்பினானோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். அப்படியானால் நாங்கள் முஹம்மது நபியை எங்களுடைய நபியாக ஏற்றிருப்பதே அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அவர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினார். வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் கற்றுக் கொடுத்தார், ஞான கற்றுக் கொடுத்தார். அந்த ஞானம் என்பது என்ன சகோதரர்களே? அந்த வேதத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் விளக்கமாக சொல்லிக் கொடுத்தார்களோ அதுவெல்லாம் ஹிக்மத்திலே வந்துவிடும். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனை எடுப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டல் என்று எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ, எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ, எதையெல்லாம் அங்கீகரித்தார்களோ அதைத்தான் நாங்கள் நபி வழி என்று சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நபி வழியை தான் நானும் நீங்களும் அவசியம் ஏற்று நடக்க வேண்டும். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்பார்கள். அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன். இரண்டாவது அடிப்படை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அதிகமான மனிதர்களால் நேசிக்கப்படுகிற மனிதர் யார்? இந்த உலகத்தில் அதிகமான பெரும்பான்மை சமூகத்தினால் நேசிக்கப்படுகிற மனிதர் ஈசா என்று அழைக்கப்படுகின்ற அந்த நபி. அந்த நபியை கடவுளுடைய இடத்தில் வைத்து உலகத்தில் அதிகமானவர்கள் அந்த ஈசா நபியைத்தான் நேசிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஈசா நபியுடைய வாழ்க்கை வரலாறு அடையாளம் இல்லாமல் அழிந்து போனது. அடையாளம் இல்லாமல் அழிந்து போனது. அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இஞ்சில் வேதம், அது பல தடவைகள் மாற்றப்பட்டது. ஆனால் 1400 வருடத்துக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்த உத்தமர், அந்த மாமனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்பது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது தெரியுமா சகோதரர்களே? வாயால் வந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, கண்ணால் பார்க்கப்பட்ட செயல்கள் மட்டுமல்ல. சொல்லுண்டா என்னங்க? நபிகளாருடைய நாவால் வெளிப்பட்டது, நபித்தோழர்கள் காதால் கேட்டு அறிவிப்பு செய்தது சொல். செயல் என்று சொன்னால் நபிகளாருடைய உடல் உறுப்புகளால் வெளிப்பட நபித்தோழர்களுடைய கண்கள் பார்த்து பதிவு செய்தது. சொல் செயல் இரண்டும் ஆதாரம், இரண்டும் 1400 வருடமாக பாதுகாக்கப்படுகிறது. இதை தாண்டி அங்கீகாரம் என்று சொன்னால் என்ன தெரியுமா சகோதரர்களே? நபிகளாருடைய கண் பார்வை எதை கண்டுவிட்டு மௌனம் காத்ததோ, நபிகளாருடைய காது எந்த பேச்சை கேட்டுவிட்டு மௌனம் காத்ததோ, அந்த வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர் என்றால் அது நானும் நீங்களும் உயிரை விட நேசிக்கின்ற உத்தமர் அந்த முஹம்மது நபி அவர்களுடைய வரலாறு என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அந்த வரலாறை எந்த அளவு படிக்க வேண்டும், அந்த வரலாறை எந்த அளவு விளங்க வேண்டும், அந்த வரலாறை எந்த அளவு பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நிதானமாக சிந்தித்தால் நபி வழியின் பெருமதியை நானும் நீங்களும் கண்டுகொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, சொல்ல பாதுகாக்கிறது லேசி, செயலை பாதுகாக்கிறதும் லேசி. அங்கீகாரத்தை பாதுகாக்கலாமாங்க? அங்கீகாரம்டா என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மஜ்லிஸ்ல 2 நபித்தோழர்கள் ஒரு விஷயத்தை பேசிக்கொள்றாங்க. அவர்கள் பேசியது பிழை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பிழை என்று சொல்லுவார்கள், சரி என்றால் மௌனம் காப்பார்கள். சஹாபாக்கள் எப்படி தெரியுமா அறிவிப்பு செய்வாங்க? நபிகளாருடைய மஜ்லிஸிலே இப்படி ஒருவர் பேசினார், நபிகளார் அதை அங்கீகரித்தார், மௌனம் காத்தார்கள். இதுவும் வரலாறு. இப்படி ஒரு மனிதர் வரலாறு 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்டீங்க.
இல்லை சகோதரர்களே. நபிகளாருடைய சமூகத்தில் ஒருவர் ஒரு செயலை செய்வார், நபிகளார் பார்ப்பார்கள், பிழை என்றால் கண்டிப்பார்கள், மௌனம் காத்தால் அர்த்தம் என்ன, சரி காணுகிறார்கள். நபித்தோழர்கள் அதனையும் பதிவு செய்வார்கள். நபிகளாருக்கு முன்னால் ஒருவர் இப்படி செய்தார், நபிகளார் அதை கண்டிக்கவில்லை, இது அங்கீகாரம், இது சுன்னா. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே எந்த ஒரு மனிதருடைய வரலாறும் சொல்லாக செயலாக அங்கீகரித்த விடயங்களாக பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதரை இந்த உலகம் காணவில்லை. அந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த மனிதரை தவிர. அன்பார்ந்தவர்களே, 1400 வருடங்கள் கடந்து இன்று வரைக்கும் அந்த வரலாறுகள் அதே வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, ஹதீஸ்ல சஹீஹ் லைஃப்னு படிக்கிறோம் தானே, ஹதீஸ்ல சஹீஹ் லைஃப்னு படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம் தெரியுமா? இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்தை குழப்ப நினைத்தவர்கள், வழிகேடர்கள் நபிகளாருடைய பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்தை குழப்ப நினைத்தார்கள். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அறிஞர்களை வைத்து அறிவிக்கின்ற மனிதர்களை ஆய்வு செய்து துல்லியமாக நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை பாதுகாத்து தந்தான். இது சஹீஹ், இது லைஃப், சும்மா இல்ல. நபிகளாருடைய சுன்னாக்களை பாதுகாப்பதற்கு என்று உலகத்தில் எந்த முயற்சியும் மனிதர்கள் செய்யாத அளவுக்கு நபிகளாருடைய சுன்னாவை பாதுகாக்க மனிதர்களுடைய வரலாற்றை துல்லியமாக எழுதினார்கள். இவர் உண்மை பேசக்கூடியவரா, இவர் ஏமாற்றக்கூடியவரா, இவர் நம்பகமானவரா, இவர் நம்பிக்கை குறைந்தவரா, இவருடைய நினைவாற்றல் எப்படி, இவர் நினைவாற்றலில் குறைந்தவரா, இவர் மாற்றி மாற்றி பேசுபவரா, இவர் மறைத்து பேசுபவரா, இந்தளவு துல்லியமாக மனிதர்களுடைய வரலாற்றை, ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய வரலாற்றை தொகுத்தாளர்கள் அறிஞர்கள். எதற்கு தெரியுமா? நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற அந்த சுன்னாவை ஃபில்டர் பண்ணுவதற்காக. அந்த பணிதான் சஹீஹ் லைஃப் என்ற இடத்துக்கு நபிமொழிகளை கொண்டு வந்து சேர்த்தது. அந்த வரலாறை படித்தால் சகோதரர்களே, அது சாதாரண வரலாறு அல்ல. இந்த பெருமதி தெரியாததனால தான் எங்களுக்கு நபிமொழிண்டா பெருமதி தெரிகிறதில்லை, சுன்னாண்டா பெருமதி தெரிகிறதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நபிகளாருடைய சுன்னாக்கள், சொல் செயல் அங்கீகாரங்கள், நபிமொழிகள் பாதுகாக்கப்பட்ட வரலாறை படித்த ஒரு மனிதனுக்கு நபிகளாருடைய பெருமதி விளங்கும். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் நபிகளாரை எந்த அளவு நேசித்திருப்பான், நபிகளாருடைய வழிமுறையை எந்த அளவு நேசித்திருப்பான் என்பதை நானும் நீங்களும் அந்த வரலாறுகளை படித்தால் புரிந்து கொள்ளலாம். அந்த அளவு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரரான முஹம்மது நபி அவர்களுடைய சொல் செயல் அங்கீகார தொகுப்பை தான் நாங்கள் நபி வழி என்று சொல்லுகின்றோம். அந்த நபி வழி 1400 வருடங்களாக பல விரோதிகளால் அழிப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டும் அழிக்க முடியாமல் பாதுகாக்கப்பட்ட அந்த நபி வழிதான் முஸ்லிம் சமூகத்தின் 2வது மார்க்க அடிப்படை. சகோதரர்களே, சும்மா இல்லை. இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன? ஹதீஸா அப்படி வச்சுட்டு போ, சுன்னாவா விரும்பினா எடுத்து நட, இல்லாட்டி தூக்கி வீசிட்டு போ, அப்படித்தானே நம்ம இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி எடுப்பதற்கு வந்தது அல்ல சுன்னா. நபிகளாரை உயிரை விட நேசிக்கிறோம் என்றால் இன்றைக்கு மரணித்து விட்ட நபிகளாரின் சொல் செயல் அங்கீகாரங்களை எங்களுடைய உயிரை விட நேசிப்பதுதான் நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது ஒரு உண்மை முஃமினுடைய வாழ்க்கையில் 2வது அடிப்படை. அது சாதாரணமானது கிடையாது. இன்னொரு விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல அரபுதான் பேசினாங்க. அது அரபியிலே தான் பதிவு செய்யப்பட்டது. எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி என்ன? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. இந்த ஹதீஸ் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது? புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. புகாரில. அன்பார்ந்தவர்களே, புகாரில பதிவு செய்யப்படுதுண்டா முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்று சொல்லப்படுகின்ற புகாரா என்ற ஊரிலே பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதர் தொகுத்த புத்தகத்தில் உள்ள வாசகம் தான் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. இந்த வார்த்தை புகாரி இமாம் அவர்களுடைய வார்த்தையா? அன்பார்ந்தவர்களே, இதை நானும் நீங்களும் விளங்கினால் நபிகளாருடைய வழிமுறை எந்த அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்.
தொகுக்கிற காலத்துல ஒரு சட்டம் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? ஒருவர் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார், ஒரு நபித்தோழர் அறிவிப்பார். நபித்தோழர்களிடத்திலிருந்து அடுத்த தலைமுறை யாரு? தாபிஈங்கள். அவங்க அறிவிப்பாங்க. தாபிஈங்கள் அடுத்த தலைமுறை யாரு? தபஉ தாபிஈங்கள். அவங்க அறிவிப்பாங்க. அவங்களோட அடுத்த தலைமுறை தான் முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை பதிவு செஞ்சவங்க. எப்படி பதிவு செய்வாங்க தெரியுமா? நான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னா அதே வார்த்தையை அப்படியே பதிவு செய்வாங்க. அவருடைய சொந்த வார்த்தை அல்ல, அவருடைய சொந்த எழுத்தல்ல. இப்ப நான் உங்களுக்கு பயான் பண்றேன், உபதேசம் பண்றேன், உங்களுக்கு எழுத சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நினைச்ச வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுவீங்க, அப்படித்தானே? ஆனால் புகாரி இமாமோ, முஸ்லிம் இமாமோ, அபூதாவுதோ, திருமிதி இமாமோ அவங்கட எழுத்த போட்டு எழுதல்ல. அவர் அறிவித்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று ஒரு நபித்தோழர் எந்த வார்த்தையை சொன்னாரோ, அந்த தாபிஈ எந்த வார்த்தையை சொன்னாரோ, அந்த தபஉ தாபிஈ எந்த வார்த்தையை சொன்னாரோ அதைத்தான் புகாரி இமாம் பதிவு செய்வாங்க. சில நேரம் நபித்தோழர் கேட்கும் பொழுது, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நபித்தோழர்கள் அப்படி சொன்னாங்களா இப்படி சொன்னாங்களான்னு எனக்கு டவுட் இருக்குதுண்டா, அதை அதே வாசகத்தோட பதிவு செய்வாங்க புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபூதாவுது, திருமிதி இமாம். அன்பார்ந்தவர்களே, அந்த இமாம்கள் அவர்களுடைய அரபு வாசகங்களை எழுதவில்லை. இன்றைக்கு நான் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு புகாரில வார ஹதீஸை சொல்கிறேன் என்றால் இது யாருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை? புகாரி இமாமுடைய வார்த்தையா? இல்லை. அல்லது புகாரி இமாமுடைய உஸ்தாதுடைய வார்த்தையா? இல்லை. அல்லது இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிற நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையா? இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி சொல்வாங்க தெரியுமா? சமிஅது ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் காதால கேட்டேன் என்று சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். இந்த அளவு துல்லியமாக நபிகளாருடைய வாயிலிருந்து வந்த அதே வார்த்தையை தான் ஹதீஸாக பதிவு செய்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படை தான் எங்களுக்குரிய இரண்டாவது அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. புகாரி இமாம் பதிவு செய்த முதலாவது ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத். இந்த ஹதீஸ் கேட்டிருக்கிறீங்களா? இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. புகாரி இமாமுடைய முதலாவது ஹதீஸ் பதிவு செய்றாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க மிம்பர் மேடையில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் காதால கேட்டேன் என்று சொன்னாங்க. அவருடைய மாணவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் மேடையில் நபிகளார் சொன்னதாக சொன்னதை நான் காதால் கேட்டேன் என்று அறிவிப்பு செய்வார். இப்படித்தான் புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள். சும்மா ஹதீஸ எழுதல்ல சகோதரர்களே, அவங்க நினைச்ச மாதிரி பதிவு செய்யல. இந்த 1400 வருஷமாக துல்லியமாக பாதுகாக்கப்பட்ட இந்த நபி மொழிகள் எங்களோட உள்ளத்துல எந்த அளவு இடம் பிடிச்சிருக்குது சகோதரர்களே. எங்களுக்கு எத்தனை பாடல் பாடம், எத்தனை பாட்டு பாடம். எங்களுடைய பணத்தை சுரண்டி வாழுகின்ற நடிகர் சமூகம், எத்தனை கவிதை தொகுப்புகளை வாசித்திருக்கிறோம். எங்களுடைய பணத்தை சுரண்டி வாழுகின்ற கவிஞர்கள், இப்படி உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நானும் நீங்களும் பாடமாக்கி வைத்திருக்கிறோம். நபிகளாருடைய ஹதீஸுகள் என்று எத்தனை அரபு வாசகங்களை பாடமாக்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் நபிகளாரை நேசிப்பவர்களா? நாங்கள் நபிகளாரை நேசிப்பவர்களா? பாடல்கள் பாடம், கவிதைகள் பாடம், கதைகள் பாடம், நாங்கள் படித்த துறையிலே வருகின்ற மிக துல்லியமான கணக்குகள் பாடம், தியரிகள் பாடம். அல்லாஹு அக்பர். எங்களுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போன அந்த மாமனிதருடைய ஹதீஸுகள்ல எத்தனை எங்களுக்கு பாடம். எல்லாம் பாடமாக்க தேவையில்லை, கடமையாக்கல்ல. அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு, கடமையாக்கல்ல. நபிகளாரை நான் நேசிப்பவன்றதுக்கு அடையாளமா ஒரு 10 ஹதீஸ், ஒரு 20 ஹதீஸ். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பாதுகாக்கப்பட்ட நபி மொழி எங்கட வாழ்க்கையில எந்த அளவு தொடர்பு பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்துல ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்களை எல்லாம் தாண்டி உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகம் எது? புகாரி, முஸ்லிம். ஆங்கிலத்திலே பார்க்கலாம், தமிழ் மொழியிலே பார்க்கலாம்,
உருதிலே பார்க்கலாம், ஹிந்தியிலே பார்க்கலாம், மலையாளத்திலே பார்க்கலாம், பங்களாதேச மொழியிலே பார்க்கலாம். உலகத்தில் இருக்கின்ற அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்றால் அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சொன்னான், நாங்கள் இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் பாதுகாப்போம். வேதத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான், வேதத்துக்கு விளக்க வந்த நபிகளாருடைய சுன்னாவையும் பாதுகாத்தான். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, நாங்கள் புகாரியோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறோம்? அரபுதான் எங்களுக்கு வாசிக்க தெரியாது. படைத்தவன் ரப்பு தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்து தந்தானே, அந்த ரப்பு எங்களோடுள்ள இரக்கம் காரணம் தானே. புகாரி ஹதீஸு தெரியுமா எங்களுக்கு? முஸ்லிம் தமிழ் மொழியிலே இருக்கிறது, ஆங்கில மொழியிலே இருக்கிறது, உலகத்திற்கு அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முஸ்லிமை வாழ்க்கையில திறந்து பார்த்திருக்கிறோமாங்க? வாழ்க்கையில திறந்து பார்த்திருக்கிறோமா? நாங்க நபிகளார நேசிக்கிறோம்ன்றதுக்கு என்னங்க அடையாளம் இருக்குது? எல்லாரும் ஸ்மார்ட் போன் பாவிக்கிறோம், புது புது சாஃப்ட்வேர் வந்தா உடனே என்ன பண்றோம்? பதிவிறக்கம் செய்து கொள்கிறோம். எல்லாருக்கும் என்ன ஆசை? எங்கட போன் அப்டேட் ஆகணும். எல்லாருக்கும் ஆசை எங்கட போன் அப்டேட் ஆகணும். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, எங்களுடைய மொபைல் போனிலே எத்தனை பேருடைய மொபைல் போனிலே புகாரி இடம் பிடித்திருக்கிறது, முஸ்லிம் இடம் பிடித்திருக்கிறது? நானும் நபிகளாரை நேசிப்பவன். என்னுடைய ரப்பு எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள். என் மொபைல் போன் பெறுமதி 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். பெருமையா இல்லையா? அடே, ஏண்ட போன் உள்ளுக்கு 5 லட்சம் பெறுமதியான போன் உள்ளுக்கு நபிகளாருடைய சுன்னாவுக்கு இடமில்லை என்றால், ஒரு புகாரிக்கு இடம் இல்லை என்றால் அதுக்கு என்னங்க பொறுமதி இருக்கு? என்ன பொறுமதி? நான் கேட்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஃபேஸ்புக்கிலே நேரத்தை கழிக்கிற நாங்கள், யூடியூபிலே நேரத்தை கழிக்கிற நாங்கள், இன்னும் உள்ள தொலைத்தொடர்பு சாதனங்களிலே நேரத்தை கழிக்கிற நாங்கள், கூகுளுக்கு சென்று மணித்தியால கணக்கை வீணடிக்கின்ற நாங்கள், இதிலெல்லாம் புகாரி இல்லையா? இதிலெல்லாம் முஸ்லிம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, கூகுளுக்கு சென்று புகாரி என்று அடித்தால் அல்லாஹு அக்பர், அங்கே நபிகளாருடைய சுன்னாவை பார்க்கலாம். யூடியூபுக்கு சென்று அடித்தால் அங்கே புகாரி விளக்க வகுப்புகளை பார்க்கலாம். தமிழ் மொழியிலே அந்த அளவு பார்க்க முடியாவிட்டாலும் ஆங்கிலத்திலே பார்க்கலாம். சகோதரர்களே, கேட்கிற கேள்வி என்ன? நாங்கள் உயிரை விட மதிக்கின்ற அந்த மாமனிதர் நபிகளாருடைய சுன்னாவுக்கு, அந்த நபி மொழிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்ற இடம் என்ன? அதை படிப்பதற்கு நாங்கள் காட்டுகின்ற ஆர்வம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஃபேஸ்புக்கிலே அமர்ந்தோம், வாட்ஸ்அப்பை திறந்தோம், வைபரை பார்த்தோம், கூகுளிலே சர்ச் பண்ணினோம். இப்படியெல்லாம் வருகிற அனைத்தையும் எங்களுடைய நண்பர்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுகின்றோம். நான் புகாரியை புரட்டி புகாரியிலே ஒரு ஹதீஸை அப்படியே ஒரு படம் எடுத்து என்னுடைய நண்பர்களுக்கு காலத்திலே ஒரு கிழமை, ஒரு மாதம் வாழ்க்கையில் அனுப்பியிருக்கிறோமாங்க? வாழ்க்கையில் எங்கட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்று எத்தனை ஹதீஸை ஷேர் பண்ணியிருப்போம் நாங்க? எத்தனை ஹதீஸ் அடுத்தவர்களுக்கு அனுப்பி இருப்போம் நாங்க? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபி வழி என்பது எங்களுடைய உயிர் நாடி சகோதரர்களே, எங்களோட இரத்த ஓட்டம் சகோதரர்களே. அது இல்லை என்றால் ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ முடியாது. கேட்க வேண்டிய கேள்வி என்ன? படைத்தவன் ரப்பு இந்த உலகத்துக்கு கியாமத்து வரைக்கும் பெருமதியான சொத்து என்று பாதுகாத்த அந்த நபி வழி, அந்த நபி மொழி முஸ்லிம் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் புகாரியை அழிக்க விட மாட்டான், முஸ்லிமை அழிக்க விட மாட்டான், நபிகளாருடைய சொல் செயல்களை அழிக்க விட மாட்டான். அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம், இந்த உலகத்தில் உண்மையான முஃமினாக வாழ விரும்புகிற மனிதனுக்கு, உண்மையான முஸ்லிமாக வாழ விரும்புகிற மனிதனுக்கு அல் குர்ஆன் ஒரு அடிப்படை என்றால் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் இன்னொரு அடிப்படை. அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நபிகளாருடைய
நபிகளாருடைய சுன்னாவுக்கு எங்களுடைய முன்னோர்கள் செய்த சேவைகளை பேசினால் அது மிகப்பெரிய சேவை சகோதரர்களே, மிகப்பெரிய சேவை சகோதரர்களே. புகாரி என்ற ஹதீஸ் கிதாபுக்கு இப்னு ஹஜருல் அஸ்கலானி என்ற அறிஞர் ஒரு விளக்க புத்தகம் எழுதுகிறார். அந்த விளக்க புத்தகத்தை நாங்கள் கட்டிப்பிடிக்க நினைத்தாலும் கட்டிப்பிடிக்க முடியாது. அந்த அளவு விசாலமான ஒரு தொகுப்பை எழுதி வைத்திருக்கிறார். எழுதிய காலம் கம்ப்யூட்டர் காலம் அல்ல, பிரிண்ட் அவுட் காலம் அல்ல, காப்பி பேஸ்ட் பண்ணுகிற காலம் அல்ல. அன்பாண்டவர்களே, தொட்டெழுதுகின்ற காலத்திலே, பேப்பர் வசதிகள் இல்லாத காலத்திலே அவர் எழுதி வைத்த தொகுப்பு, அல்லாஹு அக்பர், அந்த தொகுப்புகளையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அன்பாண்டவர்களே, இன்னைக்கு இஸ்லாத்துடைய விரோதிகள், நான் அன்றைக்கும் சொன்னேன், ஏன் முஸ்லிம்களோட கோபப்படுறாங்க, ஏன் முஸ்லிம்களை எதிர்க்கிறாங்க? அன்பாண்டவர்களே, அவர்களுக்கு இந்த தொகுப்புகளை எல்லாம் பார்க்கிற நேரம் இது படைத்தவன் ரப்புடைய உதவி இல்லாமல் பாதுகாக்க முடியாது, முடிவெடுத்துட்டாங்க அவங்க. எனவே ரப்போடு நெருங்கிய தொடர்புள்ள சமூகம் முஸ்லிம்கள் தான் என்பதனால தான் எங்களுடைய நிம்மதியை இழக்கச் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் நானும் நீங்களும் நோவினை செய்யப்படுவதும், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே கஷ்டப்படுத்தப்படுவதும் அந்த உத்தம நபி முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு காரணம் என்று சொன்னால், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அந்த முஹம்மது நபி அவர்கள் எந்த அளவு தாக்கம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை எந்த அளவு தாக்கம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே, அந்த அளவுக்கு நானும் நீங்களும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, நாங்கள் முடிவெட்டுவது யாரை போன்று? நாங்கள் முடிவெட்டுவது யாரை போன்று? நாங்கள் ஆடை அணிவது யாரை போன்று? எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய கதாநாயகர்கள், எங்களுடைய பாத்திரங்கள் இந்த உலகத்தில் யாரு? அன்பாண்டவர்களே, நான் எனக்கு நினைச்ச மாதிரி முடிவெட்டலாம், பிரச்சனை இல்லை. இப்படித்தான் முடிவெட்டணும்னு ரசூலுல்லாஹ் ரூல்ஸ் போடல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தோல் வரைக்கும் முடி வளர்த்திருக்கிறாங்க. ஆனால் வளங்கன்னு சொல்லல. எனக்கு நினைத்த பிரகாரம் முடி வெட்டலாம் அல்லது வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் யாரை பார்த்து முடி வெட்டுகிறோம்? ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தில் கை வச்சு கேட்டு பாருங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எங்களோட உம்மா வாப்பா என்ன இஷ்டம் நினைச்சாங்களோ அதை தலையில வெட்டிட்டு போயிட்டாங்க. எங்களோட வீட்டுக்கு தேடி வர பாபர் தானே, அவர் எப்படி வெட்ட நினைக்கிறார் அப்படி வெட்டிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு நாங்கள் எப்படிங்க வெட்டுறோம்? எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி வெட்டுறோம் முடி? இந்த படநடிகனை போன்று வெட்ட வேண்டும். இது நாசமா போன கலாச்சாரம் சகோதரர்களே. இந்த விளையாட்டு வீரனுடைய தலையின் அடையாளத்தை என்னுடைய மகனின் தலையிலே வைக்க வேண்டும். நபிகளாரை பின்பற்ற வேண்டிய சமூகம் எங்களை நாசமாக்குகின்ற, எங்களுடைய ஒழுக்கத்தை அழிக்கின்ற, எங்களை சீரழித்து விடுகின்ற, எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி வாழுகின்ற அந்த நடிகர்களை போன்று முடிவெட்ட வேண்டும், ஸ்டைல் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். நாங்க யாருக்கு பின்னால போக வேண்டிய சமூகம் சகோதரர்களே? யாருக்கு பின்னால போக வேண்டிய சமூகம்? தாடி வெட்டுகிறோம், தாடியை வலிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு மனிதனுக்குள்ள இயற்கையான வழிமுறையில் ஒன்று மீசையை கத்தரித்து கொள்ள வேண்டும், தாடியை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அட, மீசையை கத்தரிக்க சொன்ன ரசூலுல்லாவுக்கு ஏன் தாடியை கத்தரிக்க சொல்ல முடியல? நிதானமா யோசித்து பார்ப்போமே நாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதனுடைய இயல்புக்கு இஸ்லாம் வைத்த முறைதான் அவர்களுடைய கமக்கட்டு பகுதியிலே, அவர்களுடைய மறைவிடங்களிலே வரக்கூடிய முடியை அகற்ற வேண்டும். இந்த ஒழுக்கத்தை காட்டி தந்த ரசூலுல்லாவுக்கு முகத்திலே வருகின்ற முடியை அகற்ற வேண்டும் என்று சொல்லித்தர முடியாமல் போய்விட்டதா? அப்படியானால் என்ன? நபிகளாருக்கு தாடியில வர முடிய வலிக்க தெரியாமல் அல்ல, மீசையை கத்தரிக்க முடியும் என்றால் கத்தரிப்பதை சுன்னா என்று சொன்னார்கள் என்றால் தாடியை ஏன் கத்தரிக்க முடியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருக்கு? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒரு படநடிகன் ஒரு ஸ்டைல்ல தாடி வச்சா அந்த ஸ்டைல்ல நாங்க தாடி வைக்க ரெடி. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வச்ச மாதிரி எங்களால இயலாது. பிரச்சனையா இல்லையா? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் பாருங்க, கோட்டு தாடி, பட்டி தாடி, சீப்பு தாடி, பொண்டிங் தாடி, என்ன தாடி இல்லை.
எல்லா தாடியும் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடிப்படையிலான தாடியை பார்க்கிறது மிச்சம் கஷ்டமா இருக்குது. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போன மாமனிதர் அல்லவா அந்த உத்தமர். அந்த உத்தமருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எனக்காக உங்களுக்காகத்தானே படைத்தவன் ரப்ப 1400 வருடங்களாக பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த நபிகளாரை நானும் நீங்களும் நேசிக்கிறோம் என்றால் அதற்கு அடையாளம் என்ன சகோதரர்களே? அதற்கு அடையாளம் என்ன? இந்த சுன்னாவை நானும் நீங்களும் நேசிக்கவில்லை என்றால் எப்படி நானும் நீங்களும் நபிகளாரை நேசிக்கின்ற மனிதர்களாக மாறலாம்? நாங்கள் சாப்பிடுவது யாரை போன்று? எங்களுக்கு நினைத்த பிரகாரம். அப்படித்தானே வலது கையால தான் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, வலது கையால தான் ரசூலுல்லாஹ் சாப்பிட சொன்னாங்க, நான் வலது கையால தான் சாப்பிடுவேன் என்று சாப்பிடுற விஷயத்தில் எத்தனை பேர் கவனம் செலுத்துறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் கவனம் செலுத்துறோம்? அன்பார்ந்தவர்களே, கவனம் இல்லை. அதனால் அந்த சுண்ணால பொடுபோக்கு. சில நேரம் சோறு சாப்பிடுறதுல கவனமா இருக்கிறோம். அது ஒரு நாளும் தவறியாவது இடது கையால போறது இல்லை. ஏன் பெட்டிசு கடிக்க கொள்ள இடது கை போகுது? டீ குடிக்க கொள்ள ஏன் இடது கை போகுது? ஏன் ஈச்சப்பழத்தை வாயில போட கொள்ள இடது கை போகுது? அது சாப்பாடு இல்லையா? அது நபிகளாருடைய சுன்னாவை நேசித்தவனுக்கு இது சோரா கரியான்றது பிரச்சனை அல்ல. நபிகளாருடைய சுன்னா வலது கையினால் சாப்பிடுவது, நான் வலது கையால தான் சாப்பிடுவேன். இந்த அளவு நாங்க நபிகளாருடைய சுன்னாவை நேசிக்கிறோமா? இடது கையால சாப்பிடுற நமக்கு ஏன் அப்பா வலது கையால சாப்பிட இயலாது? இஸ்லாமிய பெரிய மலையவா உடைக்க சொல்லிச்சு இஸ்லாம்ன்றதுக்காக? இடது கையால சாப்பிடுற நீ வலது கையால சாப்பிட்டுட்டு போயிரு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நான் கேட்கிறேன், முஸ்லீமா வாழ்றது கஷ்டமா? காலுக்கு செருப்பு போடுறோம், ஒன்றோ வலது காலால போடுறோம் அல்லது இடது காலால போடுறோம். இஸ்லாம் சொல்லுது நீ வலது காலால போடு. ஏங்க போட முடியாது? நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு ஏன் போட முடியாது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வலது காலால போடுங்க, இடது காலால கலட்டுங்க. ஏன்? நமக்கு சுன்னால கவனம் இல்லை. அதனால போற போக்குக்கு போட்டுக்கிட்டு போயிடுறோம். இல்லை, நான் நபிகளாரை நேசிப்பவன். எனக்காகத்தான் என்னுடைய ரப்பு அந்த நபிகளாருடைய சுன்னாவை 1400 வருடங்களாக பாதுகாத்து தந்தான். என்ற வாழ்க்கையில நான் சுன்னாவை பின்பற்றுவேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயம்முன ஃபீ குல்லி ஷைஇன். புகாரில வர ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விடயத்திலும் வலதை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். வலது இடதுண்டு வந்தா, வலது இடதுண்டு எதிலெல்லாம் வருமோ அதிலே வலதை முற்படுத்துவது சுன்னா. இது கஷ்டமான காரியமா? இடதால செய்யற நீங்க வலதால செஞ்சுட்டு போயிடுறீங்க. தலைமுடி வாருகிறோம். ஆயிஷா நாய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தலைமுடி வாரினாலும் வலதால் வாருவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் நடுகோடு எடுத்திருந்தாங்க, வலது பக்கம் இடது பக்கம். நம்மட சீப்பு எடுத்த உடனே இங்க தானே இங்க போகுது, இங்க தானே போகுது. இதையே எடுத்த உடனே இங்கல வரக்கூடாது. நம்ம வலத முதலாவது வாருவோம், இடத இரண்டாவது வாருவோம். ஏன் இதை மாற்ற முடியாது? வலது பக்கம் தாடிய முதலாவது வாருவோம், இடது பக்கம் தாடிய இரண்டாவது வாருவோம். ஏன் மாற முடியாது? எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு கொண்டை கட்டுகின்ற நேரம் வலது கொண்டை இடது கொண்டை பின்னி விடுகிறோமா இல்லையா? தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தலைமுடி வாருகின்ற நேரம், கொண்டை கட்டுகின்ற நேரம், நான் நபிகளாரை நேசிப்பவன், எனக்காகத்தான் அல்லாஹ் நபிகளாருடைய சுன்னாவை பாதுகாத்து தந்தான். இந்த சுன்னாவை நான் தலைமுடி வாருவதிலே பின்பற்றுவேன். என்னுடைய மகளின் கொண்டையை முதலாவது வலது பக்க கொண்டையை பின்னிவிட்டு இரண்டாவது இடது பக்க கொண்டையை பின்னுவேன். அந்த பெண் பிள்ளை தலைவார பழகுகின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம், பெண்ணே, நீ உனக்கு நினைத்த பிரகாரம் வாழாதே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை வாழ விரும்பு என்று சொல்லி வலது பக்க கொண்டையை முதலாவது பின்னையே இரண்டாவது இடது பின்னு என்று சுன்னாவை படித்து கொடுத்தால் நானும் நீங்களும் நபிகளாரை நேசிப்பவர்களா இல்லையா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இதெல்லாம் எங்களால கஷ்டமானதா? சேட்டை எடுத்தோம், சேட்டு வலது கயிறுக்கு இடது கைக்கு ரெண்டு லொண்ட தானே போடுறோம், ரெண்டு லொண்ட தானே போடுறோம். டீ ஷர்ட் முதலாவது வலது கை அல்லது இடது கை. இஸ்லாம் சொல்லுது நீ வலதால போடு. நான் நபிகளாரை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் அந்த சுண்ணாவைத்தை செய்வதுதான் சகோதரர்களே. நான் கேட்கிறேன், சுண்ணான்றது மலை புரட்டுகிற வேலையா?
மலை உடைக்கிற வேலையா? இல்லை சகோதரர்களே. எங்கட வாழ்க்கையில நம்ம தவறா செய்யறத நபிகளாரை பின்பற்றி ஏன் செய்ய முடியாது என்று நிதானமாக சிந்தித்தால் நபிகளாருடைய பற்று உள்ளத்துல வரல, நபிகளாருடைய சுன்னாவின் பெருமதி உள்ளத்துல வரல. வந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் செயற்பாடுகளை முடிந்த அளவு கவனித்து நபிகளாருடைய சுன்னா அடிப்படையிலே எங்களுக்கு கொண்டு போயிருக்கலாம் சகோதரர்களே. இப்படி நிறைய காட்டலாம் சகோதரர்களே. மனிதன் பிறந்தவன், மனிதனாக பிறந்தவன் தூங்குகிறானா இல்லையா? தூங்குகிறான். எப்படி தூங்குகிறான் மனிதன்? ஒன்றோ வலது பக்கம் சாய்ந்து தூங்குகிறான், அல்லது இடது பக்கம் சாய்ந்து தூங்குகிறான், அல்லது மல்லாக்க தூங்குகிறான், அல்லது முகங்குப்புற தூங்குகிறான். மனிதனாக பிறந்தவன் இப்படித்தான் தூங்குவான். இதிலே முஸ்லிம் காஃபிர் வித்தியாசம் இல்லை. நான் நபிகளாரை நேசிக்கிற முஸ்லிம் என்பதற்கு எது சகோதரர்களே அடையாளம்? எது அடையாளம்? நான் தூக்கத்திலும் நபிகளாரை நேசிப்பவன், நான் வலது பக்கம் திரும்பிதான் தூங்குவேன் என்று ஏன் சகோதரர்களே தூங்க முடியாது? என்னுடைய இஷ்டத்துக்கு மல்லாக்கு படுத்தால் தான் எனக்கு தூக்கம் போகும் என்றால் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தூங்குபவன். இடது பக்கம் சுருண்டு தூங்கினால் தான் எனக்கு தூக்கம் போகும் என்றால் நான் என்னுடைய விருப்பத்துக்கு தூங்குபவன். இல்லை இல்லை, நான் நபிகளாரை நேசிப்பவன். எனக்காக அந்த உத்தமரின் வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் 1400 வருடம் பாதுகாத்து தந்திருக்கிறான். அந்த நபியை நேசிக்கிற மனிதன் நான் வலது பக்கம் சாய்ந்துதான் தூங்குவேன் என்று ஒரு மாதம் கஷ்டப்பட்டு தூங்கி பழகுங்க சகோதரர்களே. ஒரு மாதம் ட்ரைனிங் எடுங்க அன்பாண்டவர்களே. வாழ்க்கை முழுக்க நாங்கள் என்ன செய்வோம்? தூங்கினால் வலது பக்கம் தூங்கலாம், சும்மா தூக்கம் போகும் சகோதரர்களே, சும்மா தூக்கம் போகும். கஷ்டப்பட்டு தூங்க தேவையில்ல. நீங்க இடது பக்கம் திரும்பினாலும் தூக்கம் போகாது. சும்மாவை பழகுங்க. நாங்கள் நபிகளாரை நேசிக்கிற மனிதர்கள். நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா சகோதரர்களே? இப்படி சின்ன சின்ன செய்ய முடியுமான சுண்ணாக்களை எங்களால செய்ய முடியலண்டா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் சகோதரர்களே? நபிகளாருடைய பெருமதி உள்ளத்துக்கு வரவில்லை, நபி வழியின் பெருமதி உள்ளத்துக்கு வரவில்லை. அது வந்திருந்தால் சுன்னாவை பின்பற்றுவது மிகவும் சுலபமாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்படியெல்லாம் சுன்னாவை சொல்ற நேரம் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்ரத்து, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இதெல்லாம் செய்யறது தானே கஷ்டமா இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள், மறந்து விடாதீர்கள், உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள். நானும் நீங்களும் முஃமின்கள் என்பதற்கு அடையாளமே எங்கே தெரியுமா இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டாங்களா, நான் செய்வேன், இதுல தான் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், 33வது அத்தியாயம் 36வது வசனம், மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஃமினான ஆணோ முஃமினான பெண்ணோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் தீர்ப்பளித்து விட்டால் அவர்கள் சுய அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு, சொந்த கருத்து தெரிவிப்பதற்கு முஃமினான ஆணுக்கோ முஃமினான பெண்ணுக்கோ அருகதை இல்லை, தகுதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படிங்க சொல்லி காட்டுறான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் நீங்க இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டால் அதிலே நபி வழியில் அப்படி வந்திருந்தாலும் நான் இப்படித்தான் செய்வேன், எங்களோட ஊருக்கு இதுதான் பொருந்தும், எங்களோட குடும்பத்தில் இதுதான் சரி என்று சொந்த கருத்து தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. யார் சொந்த கருத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக சொந்த கருத்து தெரிவித்து யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ ஃபக்கது தல்ல பலாலம் முபீனா, அவன் மிக தெளிவான வழிகேட்டில் போய்விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சாதாரண வழிகேடல்ல, மிக தெளிவான வழிகேடு. அன்பாண்டவர்களே, நம்ம எல்லாரும் திருமணம் முடிக்கிறோமா இல்லையா? எல்லாரும் திருமணம் முடிச்சு கொடுக்கிறோமா இல்லையா? எல்லாரும் திருமண மஜ்லிஸ்ல கலந்து கொள்றோமா இல்லையா? அன்பாண்டவர்கள், எப்படிங்க நடத்துறோம்? திருமணம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பெண் வீட்டாரோடு பேரம் பேச வேண்டும். எதற்கு? எவ்வளவு சீதனம் தருவீர்கள், எவ்வளவு சீதனம் தருவீர்கள், எத்தனை வீட்டு சாப்பாடு போடுவீங்க, பெண் பக்கத்தில் எத்தனை சகன் சாப்பாடு, வீடு தருவீங்களா? இதெல்லாம் நம்மட கலாச்சாரம். என்ன நபிகளாருடைய கலாச்சாரம் என்ன? அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி வழிதானே நம்ம பார்க்க வேண்டியது.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் 10 திருமணம் முடித்தார்கள். ஒரே நேரத்தில் 10 மனைவிமார வச்சிருந்தாங்க தானே. திருமணம் முடித்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய எல்லா மனைவிமார்களுக்கும் அவர்கள்தான் வலிமா போட்டார்கள். என்னங்க மாற்றம் செய்யணும்? பொம்புல போடுன்ற சாப்பாட்டை ஆம்பளை போடு, அவ்வளவுதானே. நாங்க புதுசா ஒன்றை செய்யுங்கண்டா சொல்றோம், இல்லாத ஒன்றை செய்யுங்கண்டா சொல்றோம். நபி வழிந்து இல்ல. பெண் வீட்டாரை சாப்பாடு தாய் என்று பலவிதப்படுத்துகிற ஆண் மக்களே, நீங்க நான் வலிமா போட வேண்டும் என்று சுன்னாவை நடைமுறைப்படுத்தினால் பெண் வீட்டாருக்கு எதிராக நடக்கின்ற அநியாயங்கள் தானாக ஒளிந்து போய்விடும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? வலிமா தான், ஆனாலும் என் குடும்பத்தில் உள்ள ஒரே பொம்புளை புள்ளையே இது, அப்படித்தானே. மூத்த புள்ளைய சும்மா கொடுக்கலுமா? நான் 250 சான் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட மகள் யாருங்க? ஈரக்கொழுந்து யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. யாரை முடிச்சாங்க திருமணம்? அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்கள முடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? புகாரில ஹதீஸ் வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பத்ர் யுத்தத்தில் ஒரு ஒட்டகம் கிடைத்தது. அந்த ஒட்டகத்தை அவர் எடுத்துக்கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு யூதனோடு சேர்ந்து மதீனாவுக்கு வெளியே போவேன், போய் இழந்த இலைகளை சேர்த்து கொண்டு வருவேன், அதனை விற்பனை செய்து வருகின்ற காசு பணத்தை வைத்து என்னுடைய வலிமாவுக்கு நான் சொத்து சேர்ப்பேன் என்று சொன்னார்கள். யார் இது? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரரு. திருமணம் முடித்து விட்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அப்துர் ரஹ்மானே என்னப்பா வித்தியாசமா இருக்கிறீங்களே? அல்லாஹ்வின் தூதரை, நான் திருமணம் முடிச்சிட்டேன். அப்படியா? ஒரு ஆட்டை அறுத்து சாப்பாடு போடு. நபிகளாருடைய சொல் நீ வலிமா போடு, ஆண்மகனை நோக்கியது. நபிகளாருடைய செயல், நபிகளார் தன்னுடைய மனைவிமார் எல்லாருக்கும் அவர்கள் சாப்பாடு போட்டார்கள். அங்கீகாரம். தன்னுடைய மகளுக்கு மருமகன் அலி வலிமா போட்டார். பெண் வீட்டாருக்கு சுமத்துகின்ற சுமையை நபி வழியில் ஆண் மக்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்றால் இது கஷ்டமா சகோதரர்களே? இது கஷ்டமா? வலிமா உண்டு. அடுத்தது மகர் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, மனவிருப்பத்தோடு பெண்களுக்குரிய மகர் தொகையை கொடுங்கள். ஆண்களை நோக்கி விழிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வருகின்ற ஆண் மக்களுக்கு உனக்கிட்ட வலிமா கொடுக்க என்னப்பா இருக்குதுன்னு கேட்டாங்க. ஒன்றுமே இல்ல அல்லாஹ்வின் தூதரே, இந்த மதீனாவில இருக்கிற மிகப்பெரிய ஏழை நான் தான். அப்படியா? உனக்கு நல்ல பணக்கார புள்ளையோட முடிச்சு தாரே, அவளோட வீட்டுல நீ போய் வாழுண்டா சொன்னாங்க. அவளோட நகை நட்டெல்லாம் உனக்கு வாங்கித்தார, நீ ஜாம் வாழுண்டா சொன்னாங்க. இல்லை, ஒரு இரும்பு மோதிரத்தை தேடி கொண்டு வா, உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொன்ன நபி வழி மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதரே, இரும்பு மோதிரம் தேடுறதுக்கும் எனக்கு வழி இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உனக்கு குர்ஆன்ல ஏதாவது பாடம் இருக்குதா? ஆமா, பாடம் இருக்குது. உனக்கு பாடமானதை அந்த பெண்மணிக்கு படித்து கொடுத்து அதை மகராக கொடுத்து திருமணம் முடி என்று சொன்ன நபி வழிக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீம்கள் என்றால், பெண் வீட்டாருக்கிட்ட லட்சம் லட்சமா கேட்கிற நீங்க அதை பெண்ணுக்கு சொந்தமாக்கிட்டு உங்களோட கையால மகர் கொடுத்து முடிங்கண்டா. சுன்னாவை பின்பற்றுவது கஷ்டமா சகோதரர்களே? சுன்னா பின்பற்றுவது கஷ்டமா சகோதரர்களே? அன்பார்ந்தவர்களே, கிழக்கு மாகாணத்து ஆண்கள் இருக்கிறோம் நாங்கள். எங்களுடைய ஊரிலே நாங்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். எப்படி தெரியுமா? நீங்கள் உங்களுடைய அக்கா, உங்களுடைய தாத்தாவுக்கும் உங்களுடைய தங்கச்சிக்கும் குடும்பத்தில் உள்ள 3-4 பொம்பளை புள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பீங்க இல்லையா? சில வாப்பமார் இருப்பீங்க, உங்களோட மகள்மார் 3 மகள் இருந்தா 3 வீடு கட்டி கொடுத்து மகள்மார கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பீங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட ஊர்ல நீங்க 3 பில்டிங்குக்கு சொந்தக்காரர், பெரிய பணக்காரரு. ஆனா உங்களோட நிலைமை என்ன தெரியுமா? 3 பொம்பளை புள்ளைகளுக்கு ஊடு கொடுத்த உங்களுக்கிட்ட வந்து உங்களோட ஊடு எதுவாப்பாண்டு கேட்டா, எனக்கு சொந்த ஊடு இல்ல, நான் பொம்பளைட வீட்டுல இருக்கிறேன் என்று சொல்ற நிலைமைண்டா. சுன்னாவை பின்பற்றுகிற சமூகம். நீங்க உங்களோட பொம்பளை புள்ளைகளுக்கு 3 வீடு கட்டி கொடுக்க தேவையில்ல. உன்னுடைய மனைவியை நீ பாதுகாக்க உனக்கு ஒரு வீடு நீ கட்டி என்றால், எல்லா ஆண்களும் வீடு கட்டினால் பெண்களுக்கு சீதனை கொடுமை வருமா?
உங்களுடைய மகளை வீடுதா என்று கேட்டு வருவார்களா? இல்லை, நான் வீடு கட்டி இருக்கிறேன், மனைவி நீ வா, ஏண்ட வீட்டில் இரு என்றால் சீதன கொடுமையை அளிக்க முடியுமா? இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நான் சொல்றது விளங்குது தானே? சுன்னாவை பின்பற்றுவது லேசா இல்லையா? நாங்க நினைக்கிறோம் மார்க்கத்தை பின்பற்றுறது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துறதுண்டா புதிய ஒரு உலகத்தை கொண்டு வரணும். இல்லை சகோதரர்களே, செய்து கொண்டிருக்கிற மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை, நபிவழிக்கு முரணான காரியங்களை நபிவழி என்ற இடத்துக்கு மாற்றிவிட்டால் நானும் நீங்களும் சுன்னாவை நடைமுறைப்படுத்தி விடலாம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் பெண் வீட்டு சாப்பாட்டை வலிமா என்ற இடத்துக்கு நபி வழியில் மாற்றுவோம். சீதன கொடுமையை மகர் என்ற நன்கொடையினூடாக சுன்னா என்ற இடத்துக்கு மாற்றுவோம். பெண் வீட்டிலே ஆண்மகன் போய் வாழுகிறான் என்ற கலாச்சாரத்தை ஆண்மகன் வீட்டிலே பெண்ணை கொண்டு வந்து குடியேற்றுவோம் என்ற சுன்னாவின் மூலம் நாம் மாற்றினால் நபிகளாரை பின்பற்றி நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாதா சகோதரர்களே? வாழ முடியுமா? முடியாதா? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே நபிகளாருடைய நேசம் இருக்க வேண்டும். வாயளவில் அல்ல, வாயளவில் அல்ல, வாழ்க்கை அளவில் நபிகளாரை நேசிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, நபித்தோழர்கள் எந்த அளவு உறுதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பெண்மணிகள் பள்ளிக்கு தொழ வருவாங்க, பெண்மணிகள் பள்ளிக்கு தொழ வருவாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இயல்புலேயே இந்த பெண்கள் வெளியே வர்றது விருப்பம் இல்லை. ஆனா உமர் ரதியல்லாஹுடைய மனைவி நேரத்துக்கு பள்ளிக்கு தொழ வந்துருவாங்க. உமர் ரதியல்லாஹுடைய நிலைமை என்ன? பெண்கள் பள்ளிக்கு போறது விருப்பம் இல்லை. பெண்மணிகள் கேட்டாங்க உமர் ரதியல்லாஹுடைய மனைவி கிட்ட, தாய்மார்களே, சகோதரிகளே, விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண் மக்களே புரிந்து கொள்ளுங்கள், அந்த நபித்தோழர்கள் சுன்னாவை எந்த அளவு நேசித்தார்கள் என்று பாருங்கள். கேட்டாங்க உமர் ரதியல்லாஹுடைய மனைவி கிட்ட, உங்களோட கணவர் உமருக்கு தானே பெண்கள் பள்ளிக்கு வாரது விருப்பம் இல்லையே, நீங்க நேரத்துக்கு வந்துடுறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. உமர் ரதியல்லாஹுடைய மனைவி கேட்டாங்க, நான் பள்ளிக்கு வருகிற பொழுது என்னை தடுக்காமல் உமரை தடுத்தது எது என்று கேட்டார்கள். நான் பள்ளிக்கு வரும் பொழுது என்னை தடுக்காமல் உமரை தடுத்தது எது என்று கேட்டார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் அவர்களை தடுக்காதீர்கள். இந்த நபி மொழிதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் மனைவி போகணும் அனுமதி கேட்டா தடுக்கல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த உரிமையை நீ எப்படி தடுப்பாய்? தடுக்கல்ல சகோதரர்கள். விருப்பம் இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு பள்ளிக்கு போறது கடமை இல்லையே, விரும்பினா போகலாம், போக விரும்பினா ஒரு கணவனுக்கு தடுக்க முடியாதுன்றாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு பெண்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தால் நல்லம் என்ற கொள்கையில் இருந்தாலும் தன்னுடைய மனைவியையும் தடுக்கவில்லை. ஏன்? நபிகளாருடைய சுன்னாவுக்கு உள்ளத்தில் இருந்த முக்கியத்துவம். அன்பார்ந்தவர்களே, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மஜ்லிஸ்ல நடந்த நிகழ்வை பாருங்க. சுன்னாவை எந்த அளவு நேசிச்சாங்க பாருங்க. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள் இருந்த மஜ்லிஸ்ல ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெண் மக்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் இது வேற ஒரு நிகழ்வு. நான் சொல்றது உமர் ரதியல்லாஹு வாப்பா அவங்களோட நிகழ்வு வேற, மகன்ட நிகழ்வை பாருங்க. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது ஃபகால பிலால் இப்னு அப்துல்லாஹ், யாரு? இப்னு உமர் அவங்கட மகன் பிலால். யாரு? இப்னு உமர் அவங்கட மகன் பிலால். அவர் உடனே என்ன சொல்கிறார்? வல்லாஹி லனம்னஹுன்ன, நாங்க எங்கட பெண்களை தடுப்போம்டாங்க. வாப்பா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் தடுக்கவானம் என்று. மகன் பிலால் என்ன சொல்றாரு? எங்கட பெண் மக்களை நாங்க பள்ளிக்கு போக விட மாட்டோம்னு சொல்றார். ஃபஅக்பல அலைஹி அப்துல்லாஹ், வாப்பா தன்னுடைய மகனை நோக்கி அவர் பக்கம் திரும்பி ஃபஸப்பஹு ஸப்பன் ஸய்யன்,
கடுமையான முறையிலே வார்த்தையை பாவித்து ஏசினார். அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், மா சமிஅதுஹு சப்பஹு மிஸ்லஹு கத்து. அதுக்கு முன்னால இப்னு உமர் யாரை பார்த்தும் அப்படி ஏசியதை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக நீ பேசுகிறாயா என்று தன்னுடைய மகனை ஏசினார்கள் என்று முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பிலே வரக்கூடிய வாசகத்தை பார்க்கிறோம். என்ன சொல்கிறேன் சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அன்றைக்கு நபிகளாருடைய சுன்னாவை நேசித்ததன் காரணமாக அதை நடைமுறைப்படுத்தினார்கள், அதை பாதுகாத்தார்கள். இந்த 1400 வருஷத்துக்கு முன்னால அந்த சுன்னாவை நானும் நீங்களும் பேசுகிறோம் என்றால், இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில நாங்க சுன்னாவை நடைமுறைப்படுத்தலண்டா, நாங்க சுன்னாவை பேசலண்டா, எங்கட புள்ள குட்டிக்கு மார்க்கம் தெரியுமா சகோதரர்களே? எங்கட புள்ள குட்டிக்கு சுன்னாட முக்கியத்துவம் விளங்குமா சகோதரர்களே? இல்லை சகோதர சகோதரிகளே. எனவே உயிரை விட நேசிக்க வேண்டிய நபிகளாரும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையும் எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படாத ஒரு இடத்திலே இருக்கிறது என்றால் நாங்கள் மாற வேண்டும் சகோதரர்களே, நாங்கள் மாற வேண்டும் சகோதரர்களே. நபி வழி சுன்னா என்று எதை படித்தாலும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னுல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு புகாரியில 5479வது இலக்க செய்தியை பாருங்கள். இது எங்கட வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிறது சகோதரர்களே. பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னுல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில நடந்து போறாங்க. அன்னஹு ரஆ ரஜுலன் யஹ்திஃபு. என்ன ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? விரலில கல்லை வச்சு சுண்டி விளையாடுகிறார். அந்த காலத்துல ஒரு விளையாட்டு இருந்துச்சு, கல்லை அப்படி விரல்ல வச்சு இப்படி சுண்டி விளையாடுவாங்க. அவர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொன்னாரு, லா தஹதிஃப். அந்த மனிதரை பார்த்து, நீ கல்ல விரல்ல வச்சு சுண்டி விளையாடாதே. ஃபஇன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் ஹத்ஃபி. இந்த கல்லுல விரல் வச்சு சுண்டி விளையாடுறத அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சொன்னார் ஒரு வார்த்தையை, ஏன்? இதனால வேட்டையாட முடியாது, இதனால பயனுள்ள வேலை செய்யலாது. தவறியாவது எவனையாவது தலையில போய் பட்டா தலை வெடிக்கும், கண்ணில் போய் பட்டா கண்ணை குருடாக்கும். இப்படிப்பட்ட வேலையை ரசூலுல்லாஹ் செய்ய வானம்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போனவர் மீண்டும் அதே வழியில திரும்பி வாராரு. சும்ம ரஆஹு பஅத ذلك يحذف. அதே மனிதர் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அப்துல்லாஹ் இப்னுல் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய சுன்னாவை எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு பாருங்க. அந்த மனிதரை பார்த்து சொன்னார், உஹத்திஸுக அன் ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்கன்னு நான் உனக்கு சொல்லுகின்றேன். வஅன்த தஹ்திஃப். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை மீறி நீ இந்த வேலையை செய்வாயா? லா உகல்லிமுக கதா வ கதா. இதன் பிறகு உன்னோடு நான் பேசவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்த அளவு நபிகளாருடைய சுன்னாவை நேசித்தார்கள் பாருங்கள். இன்னைக்கு நாங்க எப்படி இங்க இருக்கிறோம்? நபிகளாருடைய சுன்னாவை இவன் புறக்கணிக்கிறான், நபிகளாருடைய சுன்னாவை குளிதோண்டி புதைக்கிறான் என்பதற்காக ஒரு மனிதனை வெறுத்திருக்கிறோமா? உள்ள ஹராத்தை எல்லாம் செய்கிறான், உள்ள பாவத்தை எல்லாம் செய்கிறான், உற்ற நண்பன், உள்ளத்தில் இடம் அவருக்கு. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் நபிகளாருடைய சுன்னாவை நேசிக்கவில்லை என்றால் எங்களுடைய நண்பர்களை எப்படி சகோதரர்களை மாற்றலாம்? நானும் நீங்களும் நபிகளாருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எங்களுடைய பெற்றோர்கள், குடும்ப உறவுகள், இரத்த உறவுகளை எப்படி மாற்றலாம் சகோதரர்களே? நீ செய்கிற அனாச்சாரத்தை எல்லாம் செய், நீ செய்கிற தவறை எல்லாம் செய், நீ செய்கிற பாவத்தை எல்லாம் செய். நானும் மஜ்லிஸ்ல வந்து முன்னால உட்கார்ந்துகிறேன்டா, நபிகளாருடைய சுன்னாவின் பெருமதியை அடுத்தவர்களுக்கு எப்படி உணர்த்த போகிறோம் என்ற ஒரு கேள்வியை நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாதையில நடந்து போறாங்க. பாதையில நடந்து போறாங்க. ஒரு சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு சில இளைஞர்கள் ஒரு பறவையை கட்டி வச்சிட்டு தூர இருந்து குறிப்பாத்து அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு பறவையை கட்டி போட்டுட்டு தூர இருந்து யாரு சரியா அடிக்கிறேன்னு பாப்போம்னு அடிக்கிறாங்க. எங்கள்கிட்ட இந்த கலாச்சாரம் இருக்கா இல்லையா? வயல் நடுவில் ஒரு மாடு இருக்கும், தூரத்துல யார் சரியா அடிக்கிறேன்னு பார்ப்போம், அடி பார்ப்போம். இந்தா நீ அடிக்கிறியா, நான் அடிக்கிறேனா? அதுல வேற ஒட்டும் பிடிக்கிறது. நீ அடிச்சா உனக்கு 10 ரூபா, நான் அடிச்சா எனக்கு 10 ரூபா, சுத்த ஹராம். அது வேறங்க. ஒரு குருவி லைட் கனுவுல நிற்கும், அதுக்கு யார் சரியா அடிக்கிறேன்னு பார்ப்போமா? இருக்குதா இல்லை இந்த நோய்?
அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு இப்னு உமருடைய காலத்தில் ஒரு சில இளைஞர்கள் இப்படி உயிருள்ள ஒரு பொருளை நோக்கி எரிகிற பொழுது இதை கண்டவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எரிவதை தடுத்தார்கள். இப்படி எரிவதை, உயிருள்ள ஒரு பொருளை எரிவதை கண்ட இடத்துல நபிகளாருடைய சுன்னாவை சொல்லி அவங்கள தடுத்து விரட்டிட்டு போய்த்தாங்க. இன்றைக்கு சகோதரர்களே, இந்த உலக காட்சிகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு எங்கட மொபைல் போன்ல எங்கட புள்ள விளையாடுற கேம் என்ன சகோதரர்களே? உயிரோடு திரிகிற ஆணை பார்த்து சரியா சுடு பார்ப்போம். ஹலாலா இந்த விளையாட்டு? ஹலாலா இந்த விளையாட்டு? உயிரோடு பறக்கின்ற குருவி பறக்கும், யார் சரியா அடிக்கிறாரோ அவருக்கு போய் சுபுலும். இந்த விளையாட்டு விளையாடலுமா? கேம் என்ற போர்வையில உலக வாழ்க்கையிலே நடக்கிற ஹராத்தை கேம் என்ற போர்வையில எங்களுக்கு என்ன இந்த உலகம் காட்டி தந்திருக்கிறது. இதுதான் இன்ட்ரெஸ்டான விளையாட்டா போகுது, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாருடைய சுன்னாவின் பெருமதி, நபி வழியின் பெருமதி எங்களுடைய உள்ளத்திலே இடம் பிடித்திருக்குமாக இருந்தால் நபிகளார் தடுத்த ஒரு காரியத்தை நாங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டோம். அடுத்தவர்கள் செய்வதை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டோம். சகோதரனே, நீங்க நபிகளாருக்கு மாறு செய்றீங்க, திருத்திக்கோங்க அட்வைஸ் பண்ணுவோம். எங்கட உள்ளத்துல நபிகளாருடைய பெருமதி இல்லாம போனதனால, சுன்னாவுடைய பெருமதி மறைந்து போனதனால நீ வேண்டியதை செய், என்னோட நல்லா இருந்தா போதும்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா நபித்தோழர்கள் அப்படி இருக்கவில்லை. நபிகளாருக்கு மாறு செய்தால், நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாறு செய்தால் நபித்தோழர்கள் கோபப்பட்டார்கள், கிளர்ந்தெழும்பினார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம் அதையும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சுன்னாவை அடுத்தவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் நாங்க பலவீனர்கள், மனிதர்கள் நாங்க பலவீனர்கள். ஏதோ மார்க்கத்தை முடியுமான அளவு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுன்னாட பெருமதியை விளங்குவோம். நாங்க எங்களை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு. ஆனாலும் தெரிஞ்சு கொண்டு புறக்கணிக்க கூடாது, தெரிஞ்சு கொண்டு நபிகளார உதாசீனம் பண்ணக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, புகாரி முஸ்லிமை புரட்டுகிற மனிதர்களாக மாறுவோம். ஆங்கிலம் தெரியுமா? போய் கூகுள்ல போய் வாழ்க்கையில் ஒரு தடவை புகாரியை பாருங்க சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு தடவை புகாரியை பாருங்க சகோதரர்களே. எங்கேயாவது தமிழ் மொழி லைப்ரரி இருந்தா உங்களோட வீட்டுல நான் நபிகளாரை நேசிக்கிறேன்றதுக்கு அடையாளமாக ஒரு புகாரிட ஒரு பிரதியை கொண்டு வந்து வைங்க சகோதரர்களே. ஒரு முஸ்லிமிட ஒரு பிரதியை கொண்டு வந்து வைங்க சகோதரர்களே. உங்களுக்கு அந்த அளவு செலவழிக்க சல்லி இல்லைண்டா அப்படி சொல்லலாது, சும்மா சொல்றேன். இந்தியால இருந்து வர சகோதரர்கள்ட்ட குறைஞ்ச விலைக்கு ஒரு புகாரி செட்டு வாங்கிடலாங்க, ஒரு முஸ்லிம் செட்டு வாங்கிடலாம். நண்பனே, எனக்கு நீ செய்யற பெரிய உதவியா இருக்கும். ஒரு புகாரி செட்டை கொண்டு வந்து தாண்டு வீட்டில் வைங்க சகோதரர்களே. நான் நபிகளாரை நேசிப்பவன் என்பதற்கு அடையாளமாக கணவன் மனைவியாக சேர்ந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளாக சேர்ந்து, மாசத்தில் ஒரு நாளாவது கிடைக்கிற லீவுல படம் பார்க்கிறோம், நாடகம் பார்க்கிறோம், குடும்பமா உட்கார்ந்து அசிங்கத்தை ரசிக்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே, இதெல்லாம் நபிகளாருடைய சுன்னாவை விட்டு எங்களை தூரமாக்குவதற்கு விரோதிகள் உருவாக்கிய கலாச்சாரம். நாங்கள் குடும்பமாக அமர்ந்து புகாரியை வாசிப்போமே, முஸ்லிமை வாசிப்போமே. ஒரு முயற்சி சகோதரர்களே, நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் நான் நபிகளாரை நேசிப்பவன்றதுக்கு அடையாளமா எங்கட வீட்டில் உள்ள புகாரியும் முஸ்லிமும் அல்லாஹ்ட்ட வந்து சாட்சி சொல்லும். சகோதரர்களே, உங்களோட மொபைல் போன்ல தமிழில் குர்ஆன் அடிங்க, தமிழில் குர்ஆன் அடிங்க, குர்ஆன் சுன்னாட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆங்கிலத்தில் நிறைய சாஃப்ட்வேர்கள் இருக்குது புகாரி முஸ்லிமை வாசிக்கிறதுக்கு, அதை தேடி வச்சுக்கங்க. நான் நாளைக்கு மௌத்தா போனாலும் என் மொபைல் போன் வந்து அல்லாஹ்ட்ட சொல்லலாம், ரப்பே நபிகளாரை நேசிக்கிறதுக்கு அடையாளமா புகாரிய போன்ல வச்சிருக்கிறார் ரப்பே, முஸ்லிம போன்ல வச்சிருக்கிறார் ரப்பேண்டா. நானும் நீங்களும் அந்த நபிகளாருக்கு முன்னால் மறுமையிலே நிற்க வேண்டியவர்கள் சகோதரர்களே. எங்கட வாழ்க்கையில நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளமாக ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்றேன் சகோதரர்களே, இந்த உலகத்துல இஸ்லாத்தின் விரோதிகளால அதிகம் எதிர்க்கப்படுகிற ஒரு சுன்னா எதுன்னு சொல்லுங்க. எது அதிகம் எதிர்க்கப்படுகிற ஒரு சுன்னா? பணம் செலவழிக்காமல், நேர காலம் செலவழிக்காமல், எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த கஷ்டமும் படாமல் சும்மா வைக்கிற ஒரு சுன்னா இந்த தாடின்ற சுன்னா தான் சகோதரர்களே.
தாடின்ற சுண்ணாதான் சகோதரர்களே. ஒரு ஆண் மகன் வயசுக்கு வந்தால் விரும்பியோ விரும்பாமலோ படைத்தவன் ரப்பு இந்த சுண்ணாவின் அடையாளத்தை முகத்திலே வெளியாக்குகிறான் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் எந்த பட்டம் பதவிக்கு போனாலும் நீ தாடி வலிக்க ரெடியா, உனக்கு வேலை தாரேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறான்டா, நபிகளாரை அழிக்க முடியாத விரோதிகளால, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை சுண்ணாவை அழிக்க முடியாத விரோதிகளால எங்களை வச்சு எதை அழிக்க ரெடியாகிறான் தெரியுமா? நபிகளாருடைய சுண்ணாவை நீ முதலாவது எடுத்துட்டு வான்னு சொல்றான் சகோதரர்களே. இதுல பெருமதி தெரியாம இந்த சுண்ணால நானும் நீங்களும் பணம் கொடுத்து செலவழிக்கிறோம் சகோதரர்களே, பணம் கொடுத்து அழிக்கிறோம் சகோதரர்களே, சுண்ணாவை எங்கட கையால அழிக்கிறோம் சகோதரர்களே. நாளைக்கு நாங்க மௌத்தா போனா நபிகளார நேசிக்கிறவன்றதுக்கு அடையாளமா படைச்சவன் ரப்பு தந்த இந்த சுண்ணாவையாவது முகத்துல வச்சுக்கொண்டு மௌத்தா போவோம் சகோதரர்களே. இது எங்களை சுவர்க்கம் கொண்டு போக போதுமானது சகோதரர்களே. எனவே எதுவெல்லாம் நபி வழி என்று படிக்கிறோமோ, எதுவெல்லாம் சுன்னா என்று படிக்கிறோமோ, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவு நடைமுறைப்படுத்துவோம். முடியாமல் போனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் சகோதரர்களே. அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற, நபிகளாரை நேசிக்கின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து, நபிகளாரை நேசிக்கின்ற உண்மை முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையிலே நபிகளாரோடு சுவனத்திலே வீற்றிருக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்ற நன்மக்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஒரு அருமையான, எல்லாருக்குமே ஒரு உயிரோட்டத்தை தந்த ஒரு உபதேசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.